இவங்கெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க ஆசைப்படுறாங்க. நான் விவேகானந்தரா பறக்கிறேன், அரசியல்வாதியா பறக்கிறேன் சொல்றாங்க. அதெல்லாம் அடுத்த பிறவில தானே. இந்த பிறவில என்னத்தை சாதிச்சாங்க? நம்மளா இருந்து சந்தோஷப்பட்டு வாழணும். அதுக்கு நான் ஒரு கவிதை சொல்றேன் சார். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதிமேல் பூனை, இன்று என்பது கையில் உள்ள வீணை. அந்த வீணை மீட்க தெரியாதன பத்தி நம்ம எதுக்கு சார் கவலைப்படணும், கஷ்டப்படணும், வேதனைப்படணும்? என்ன பாருங்க, நான் எவ்வளோ அழகா இருக்கேன். நானே இவ்வளோ அழகுனா எங்க அம்மா, எங்க அப்பா, என் தம்பி, ஏங்க சார் நீங்க இங்க இருக்கிற எல்லாரும் எவ்வளோ அழகு சார். நான் அந்த அழகான பூந்தோட்டத்துல நந்தவனத்துல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஐயா, இப்ப ரோட்ல ஒரு வாழைப்பழத்தோல் கிடக்குது. மனுஷன் 3 விதமா சிந்திப்பியான். என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்னன்னு போறவனு இருக்கிறியான், யாரு வழுக்கி விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை எடுத்து ஓரமா போடுறவனு இருக்கான்ல சார். எனக்கு தேவை அந்த எடுத்து ஓரமா போடுறவனோட எண்ணம் தான் சார் எனக்கு தேவை. எல்லா விஷயத்திலையும் எல்லாத்துக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க படுற சந்தோஷத்துல நான் சந்தோஷப்பட்டு வாழ்ந்து இப்பிறவியே சாதிச்சு காமிப்பேன் சார், சாதிச்சு காமிப்பேன். சபாஷ். என்ன பாருங்க, நான் எவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கேன். சொல்லுதா? என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை தான். அதோட மனசுல என்ன நினைச்சிருக்குன்னு பாருங்க. ஸ்கூல்ல ஒரு பிள்ளைக்கு அம்மா இல்ல, கிழிஞ்ச ட்ரெஸ் தான் ஸ்கூலுக்கு போட்டு வரும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டல, மிஸ் அடிச்சு அதை வெளியில நிக்க வச்சிட்டாங்க. அப்ப இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுச்சு தெரியுமாங்க ஐயா? அது கட்டுறதுக்காக ஸ்கூல் ஃபீஸ் ஸ்கூலுக்கு கொண்டு வந்துருந்துச்சு. ஐயோ, நம்ம ஃப்ரெண்டை வெளியில அடி வாங்கி நிக்க வச்சிட்டாங்களேன்னு சொல்லி அதோட ஸ்கூல் ஃபீஸ் எடுத்து கட்டுச்சுங்க ஐயா. வீட்டில் போய் அடிச்சாங்க அவங்க அம்மா. நான் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்துச்சு. நான் கேட்டேன், ஏன்டி இப்படி பொய் சொல்லி உங்க அம்மாட்ட அடி வாங்குறேன்னு. அப்ப அது என்ன சொல்லுச்சுங்க தெரியுமாங்க ஐயா? எங்க அம்மா அடிச்சது எனக்கு அடியா தெரியல, சந்தோஷமா தான் தெரிஞ்சிச்சு. பாப்பா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்டான்னு சொல்லிட்டு எங்க அப்பாட்ட இருந்து 150 ரூபா வாங்கிட்டு வந்தேன். அதை வாங்கி ஸ்கூல் பஸ் கட்ட இன்னும் 1 வாரம் இருக்கு, அப்புறமேல் கட்டிக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த பீஸை கொடுத்து 2 பேரும் சினிமாவுக்கு போய் மொண்டிகால் போட்டு டீச்சர்ட்ட வை வாங்கணுமா. அண்ணா, நீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு உங்களை மாதிரி தான் இருப்பான். கம்முன்னு உட்காருங்கண்ணா. ஏன்பா, அந்த பொண்ணு மனசு முள்ள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புள்ளைய பத்தி பேசினா நீ முள்ள மாதிரிய பத்தி பேசிட்டு இருக்க. அப்ப நான் கேட்டேன், ஏன் இப்படி பொய் சொல்லி உங்க அம்மாட்ட அடி வாங்குறேன்னு. அப்ப அது என்ன சொல்லிச்சு தெரியுமாங்க ஐயா? எங்க அம்மா அடிச்சது எனக்கு அடியா தெரியல, சந்தோஷமா தான் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுச்சுங்க ஐயா. நான் ஒரு ஆள் அடி வாங்கினதை வச்சு அந்த பிள்ளை எவ்வளவு சந்தோஷப்பட்டுச்சா. அப்ப நான் சிந்திச்சேங்க ஐயா, இனிமேல் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க படுற சந்தோஷத்துல தான் நம்மளும் வாழணுங்கிறத. ஒரு ஊர்லங்க ஐயா, அரியக்குடி ராமானுஜர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரோட குரு அவருக்கு ஒரு மந்திரம் சொல்லி தந்தாரு, சொர்க்க வாசலுக்கு போத. இது நீ உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும்டா, வெளியில யார்ட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னா உன் தலை வெடிச்சிருன்னு சொன்னாரு. அப்படியே நடந்து திருகோஸ்யூர்னு ஒரு ஊருக்கு போனாரு. அந்த ஊர் கோயில் கோபுரத்து மேல, பெரிய கோயில் கோபுரத்து மேல ஏறி நின்று, ஜனங்களே இங்க வாங்க, சொர்க்க வாசலுக்கு போற மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. இவர் சொல்ல போறான்னு தெரிஞ்சோடனே அவரோட குரு அங்கன வந்துட்டாரு. டேய், நான் உனக்கு என்னடா சொன்னேன்? இந்த மந்திரத்தை நீ வெளியில சொன்னீனா உன்னோட தலை செதறிரும் நான் சொன்னேன்லடா, அதே மீறி எப்பறா நீ சொல்லான்னு அவரோட குரு கேட்டாரு. அதுக்கு அந்த அரியக்குடி ராமானுஜர் என்ன சொன்னார் தெரியுமாங்க ஐயா? நான் ஒரு ஆள் கஷ்டப்பட்டாலும் இத்தனை பேர் சொர்க்க வாசலுக்கு போறாளுங்க ஐயா, அதாங்க ஐயா எனக்கு வேணும்னு சொன்னாருங்க ஐயா. அதே மாதிரி தான் நம்மளும் சந்தோஷமா வாழணும், அடுத்தவங்களையும் சந்தோஷமா வாழ வைக்கணும், அதே சந்தோஷத்துல நம்மளும் வாழணுங்க ஐயா. இப்ப நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, சின்ன வயசுல இருந்தே ஊருக்கு புள்ள பிடிக்கிற வரையா நம்ம பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த புள்ள பிடிக்கிறவன் என்ன சரியா அந்த குழந்தைய பிடிச்சிட்டு போய் நல்லா சூடு போட்டு, நல்லா இருக்கிற குழந்தைகளோட கையை அப்படி மடக்கி ஒரு கட்டை போட்டு விட்டு சிவப்பு கலர் சாயத்தை ஊற்றி விட்டுறியான். அங்கே போய் என்ன போய் பழனி ஆண்டவர் கோயிலில் நின்று பிச்சை எடுத்துட்டு வாடா, எனக்கு
காசு தந்துடுறான்னு சொல்லிடுறான். அப்ப நல்லா இருக்கிற குழந்தைகளவே ஊனமாக்கி அந்த குழந்தைகளை உண்மையான ஊனமாக்கிறாங்க ஐயா சில கெட்டவங்க. நான் பிரம்மாட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், இனிமேல் அப்பேற்பட்ட மனிதர்களை உலகத்துல படைக்காதீங்க பிரம்மா. இப்ப எனக்கு ஒரு பிறந்த நாள் வருதுங்க ஐயா. நம்ம மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகளை நிறைய பேரை பார்த்துருப்போம். பழனி கோயிலுக்கு வந்து, அப்பனே முருகா, இது நீயே தான் எனக்கு கொடுத்த குழந்தை, அந்த குழந்தைக்கு நான் உனக்கு மொட்டை அடிச்சு இது ஓன் குழந்தை தான், நான் இதை இங்கேயே விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே கோயிலுக்குள்ள சாமி கும்பிட்ற மாதிரி போய் அந்த குழந்தைகள்லாம் நழுவு விட்டு போயிடுறாங்க. பாவம் சார், ஒண்ணுமே இல்லாத அந்த குழந்தைகளை அப்படி விட்டுட்டு போய் அவங்க படுற பாடம் நீங்க பார்த்துருக்கீங்களா சார்? அப்படியே தலையை பிச்சு போட்டுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி போனாங்க. நம்மெல்லாம் சார், நம்ம அழுகணும்னா நம்ம அம்மா மடியில படுத்து அழுகுறோம், நம்மளுக்கு சோகம்னா நம்ம அம்மா மடியில படுத்து அழுகுறோம், நம்மளுக்கு நம்ம அம்மா எப்படி தலை சீவி அலங்காரம் பார்க்குறாங்க, பொட்டு வச்சு எல்லாம் நம்ம எவ்வளோ அழகா இருக்கணும், இத்தனை பேர் மத்தியில நம்ம புள்ள அழகா இருக்கணும்னு சொல்லி நம்ம அம்மா நினைக்கிறாங்கல்ல சார், அவங்க அம்மா நான் நினைக்க முடியுமா சார்? அப்படியே திக்காலுக்கு ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்கல்ல சார். ஒரு அண்ணனை பார்த்தேன் சார், கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தாங்க சார். நம்மளே என்ன பண்ணுறோம், ஒரு நோம்பி வந்தாலும் ஒரு பிறந்த நாள் வந்தாலும் 10,000 1000 சொல்லி போட்டு புது ட்ரெஸ் வாங்கி நல்லா ஜாலியாக நடந்து போகிறோம். அவங்களால அப்படி போட முடியுமா சார்? இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதை நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும்ல சார். இப்போ அந்த குழந்தைய பார்த்தோன்னே நான் நினச்சேன் சார், எனக்கு இப்போ பிறந்த நாள் வருது சார், எனக்கு எங்கள் அம்மா அப்பா 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து தர்றத அந்த ஊனமுள்ள குழந்தைகளுக்கு நான் தருவேன் சார், கண்டிப்பா நான் தருவேன் சார். அவங்க சந்தோஷப்பட்டு அவங்க படுற சந்தோஷத்துல நான் வாழ்ந்து காமிப்பேன் சார், சாதிச்சுக்கிட்டே இருப்பேன் சார். எல்லாரும் இன்னொரு பிறவின்னு நினைக்காதீங்க சார், இந்த பிறவியில கடைசி இப்பிறவிலே சாதிங்க சார். சாதிச்சு அந்த மாதிரி ஊனமுற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க சார். உங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் என்னைக்குமே இருக்கும் சார். இந்த குழந்தை பேசுனது எனக்கு என்ன முருகனை இறங்கி வந்து பேசுன மாதிரி இருந்தது. அந்த குழந்தை சொல்ற மாதிரி எத்தனை பேர் பழனி கோயிலுக்கு வரவங்க ரொம்ப வேதனைக்குரிய விஷயம், மனநிலை சரியில்லாத குழந்தைகளை வீட்டில் வச்சு பாதுகாக்க முடியலன்னு மொட்டை அடிக்கிற மாதிரி அழைச்சிட்டு வந்து அந்த பிள்ளைங்களை அனாதையா அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க சார். முருகன் பார்த்துப்பான்னு, என் அப்பா முருகனை பார்த்து எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டதுக்காக அந்த அப்பா அப்பான்னு கூப்பிட்டதே தப்பா? முருகன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் அனாதையாக விட்டுட்டு போயிடுறாங்க. அத்தனை குழந்தைங்க அனாதையாக நிற்குது. அதாவது சின்ன குழந்தைங்களாவது யாராவது பெற்றவங்க பார்த்துட்டு பிள்ளையா நினச்சி வளர்க்கக்கூடிய நல்ல தாய்மார்கள் இருக்காங்க. சில குழந்தைங்களோட கை காலெல்லாம் உடச்சி ஊனமாக்கி அதில் வந்து ரத்தம் ஊத்துற மாதிரி சாயத்தை ஊற்றி பிச்சை எடுக்க விடுறான். அந்த குழந்தையெல்லாம் ஊனமாக்கிடுறானோ. கொஞ்சம் வயசு வந்த மனநிலை குன்றிய பெண்களை கொண்டாந்து விட்டு போனோன்னு அந்த பெண்களை கூட சில இதயம் இல்லாத பாவிங்க கற்பழிச்சு அந்த மனநிலை தெரியாத அந்த பெண்ணே ஒரு குழந்தை, அவ கையில குழந்தைய கொடுத்தோன்னு அவ அந்த கையில அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படியே நடுத்தருவில் நிராதரவா நிக்கிறாள. யார் சார் இதெல்லாம் எங்க போய் சொல்றது? யோசிச்சு பாருங்க. ஒரு மனநிலை இல்லாத சரியில்லாத ஒரு குழந்தைனா அதை வளர்க்கறது நம்மளோட கடமை, கஷ்டம்தான். ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்தில் விடுங்க. இதை போன்ற கருணையோடு பேசக்கூடிய இந்த சுஜிதர்ஷினி போன்ற குழந்தைகளின் இதயத்தில் கருணையை பிறக்க வைத்து அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை அப்பன் முருகன் கொடுப்பான். ஆனாலும் இதயமற்றவர்களே நீங்கள் எல்லாம் இப்படி செய்யாதீர்கள் என்பதைத்தான் இந்த சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒன்ன மாதிரி பொண்ணு உன்னுடைய பிறந்த நாள் கூட நான் கொண்டாட மாட்டேன், அந்த குழந்தைகளுக்கு நீ 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னதை பார்க்கும் போதாவது பணம் படைத்தவர்கள் இந்த உலகத்தில் பணம் படைத்தவர்களாக பிறந்தால் மட்டும் போதாது, நல்ல மனம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று இதை போன்று மனநிலை குன்றியவர்களுக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் அவர்கள் அள்ளி வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியதற்காக உன் பிஞ்சு இதயத்தை பார்த்து நீ இருக்கும் திசையை பார்த்து சார், நானும் என் ஃப்ரெண்டு கோபாலும் 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் ஒன்றா படித்தோம். ஒரே பெஞ்சு பக்கத்தில் உட்காருவோம், அவ்வளவு நெருக்கம் பாருங்க. பரீட்சை வந்துச்சு, பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு போனேன். என் மகனே எத்தனாவது ரேங்கடான்னு கேட்டார். எப்பா ஃபஸ்ட் ரேங்கு தான்ப்பா அப்படின்னேன். அப்போ கோபால் எத்தனாவது ரேங்கடா? எப்பா கோபாலும் ஃபஸ்ட் ரேங்கு தான்ப்பா அப்படின்னேன். ஒன்று அது எப்படி 2 பேர் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும், குர்ரா ரேங்க் ஆடுன்னு பார்த்தாரு. பார்த்துட்டு 5 10 2 3 ஏடா மொத்தத்தையும் குண்டாலும் 35 வரலையாடா,
நீ எப்படி ஃபஸ்ட்டுன்ன? இல்லைப்பா கோபாலு முன்னாடி இருந்து ஃபஸ்ட் எங்க, நான் பின்னாடி இருந்து ஃபஸ்ட் எங்கப்பான்னு. உடனே எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். இவ்வளோ பெரிய குச்சி எடுத்து அடித்து முதுகு தோலெல்லாம் பேத்துட்டாரு. இதுவே ஒரு அமெரிக்காவாக இருந்தால் என் மேலே கை வைக்க முடியுமா? ஒரே போனுதேன் தூக்கி உள்ள ஓட்டுருவாங்க. அண்ணா நீங்க பின்னால இருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்னா நீங்க லாஸ்ட் ரேங்க்னு அர்த்தம்னா. தம்பி நானும் உன்ன மாதிரி இருக்கிறப்ப டாக்டர் ஆகுந்தே வந்தேன். இப்போ கம்பவுண்டர் கூட ஆக முடியல. நீ என்ன மாதிரி காலேஜுக்கு வந்தால் தானே தெரியும். உட்கார்றா பேசாம. சார் இங்கெல்லாம் நம்மெல்லாம் ஒரு ஆண்டை கிடக்க எத்தனை ஆண்டு கிடக்க வேண்டியது தெரியுமா? காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு. இன்னும் பாருங்க நம்ம பயிலுக முதல் பக்கம் புத்தகத்தில் எழுதி வச்சிருப்பான். காலாண்டு ஒரு பாவச் செயல், அரையாண்டு ஒரு பெருங்குற்றம், முழு ஆண்டு மனிதத்தன்மையற்ற செயல் எழுதி வச்சிருப்பான் சார். அவ்வளோ கஷ்டம் சார், ஒரே தொல்லை சார். இங்கெல்லாம் காலேஜ் டிகிரி வாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? 2081 கிளாஸ் அட்டன் பண்ணணுமா, 1501 நாள் காலேஜுக்கு போகணுமா, 211 ஹவர்ஸ் ஆஃப் லேபு, 132 இன்டர்னலு, 44 எக்ஸாமு, 15 வைவா, 4 வருஷம் 8 செமஸ்டர், கடைசியில் கொடுக்கறது ஒத்த டிகிரி சார். சார் ஒரு நிமிஷம். அண்ணா நீங்க இத்தனை இதை கணக்கு போட்ட நேரத்தில் உட்காந்து படிச்சா இந்நேரம் எவ்வளோ முன்னேறி இருக்கலாம்ண்ணா. ஆனால் அங்கெல்லாம் பாருங்க படிக்காமையே ஏரோப்ளேனில் ஒரு ரேன், கப்பலில் ஒரு ரேன். நம்ம இன்னும் மாட்டு வண்டியில் சார் போய்கிட்டு இருக்கோம். அண்ணா படிப்பை பத்தி இவ்வளோ கஷ்டம்னு சொல்றீங்கல்ல, இப்போ நீங்க என்னங்கண்ணா படிச்சுட்டு இருக்கீங்க? காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கேம்மா. அப்புறம் ஏன்னா படிப்பு இவ்வளோ கஷ்டம்னு சொல்றீங்க? போய்கிட்டு இருக்கோன்னு தானே சொன்னோம், படிக்கிறோன்னு சொன்னோம்மா. நான் எழுதின பேப்பரு என் முன்னாடி ஒரு வாத்தியார் உட்காந்து திருத்தினாவில் நீ பாஸ் போடுறியா பெயில் போடுறியான்னு தெரியும். நான் எழுதுறது திருச்சி போகுமா, திருச்சியிலேருந்து மதுரை போகுமா, மதுரையிலேருந்து தேனி போகுமா, தேனியிலேருந்து திண்டுக்கல், இதெல்லாம் ரவுண்டு அடிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸுக்கு ஒரு ரவுண்டு போகுமா. பொண்டாட்டிக்கு வாத்தியாருக்கு சண்டை வந்திருக்கான். பொண்டாட்டி வீட்டில் வாத்தியாரை கழிச்சிருக்கான். வாத்தியார் ஏன் பேப்பரை கழிச்சிருவாரு. தம்பி ரமேஷ், உன் முன்னாலே உன் பரீட்சை பேப்பரை திருத்தினாலும் நீ வாங்குற மார்க்கு 13 தான். அதை எங்கே திருத்தினா என்ன? படிக்கவா ஓர? கிளாஸ்ன்னு ஒரு வச்சுருப்பாங்க பாருங்க. பொண்ணுங்கள்லாம் அந்த பக்கம், பையங்கள்லாம் அந்த பக்கம், நடுமை பாடர் வேற. இப்படிலாம் இருந்தால் எங்கே சார் படிப்பு வரும்? ஆனால் அங்கெல்லாம் பாருங்க ஒரு பெஞ்சில் அங்கிட்ட ஒரு பிகரு இங்கிட்ட ஒரு பிகரு, நடுமை உட்காந்துட்டு குஜாலா படிக்கலாம் சார். சார் ஒரு நிமிஷம். அண்ணா இங்க ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் கொண்டு வரவங்க, அங்க சேர்த்து துப்பாக்கியும் கொண்டு வராங்கண்ணா. இது டீச்சரையும் சுடுவாங்க, பக்கத்துல இருக்கிறவங்களையும் சுடுவாங்க. பார்த்து ஜாக்கிரதையா படிங்கண்ணா. இங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் பிகரா சார், பூரா சப்ப பிகர் சார். ஆனால் அங்கெல்லாம் பாருங்க சப்ப மூக்கா இருக்கும். மூக்கு மேலே நான் லாரி போன மாதிரியே இருக்கும். ஆனால் என்ன பிகரு, என்ன வாழ்வு. பிறந்தா சார் அங்கே பிறந்து வாழ்க்கையை அனுபவிக்கணும் சார். நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்டில் நின்று ஒரு பிள்ளையை பார்த்து ஹாய் என்னன்னா என்ன மறு நிமிஷமே மஞ்சத்தாளி எடுத்து கட்டான்றிருக்கான். ஆனால் அங்கெல்லாம் ஹாய் சொன்னா ஹாய் சொல்லுவாங்கோ, ஹாய் சொன்னா முத்தம் கொடுக்குறாங்க சார். இதெல்லாம் காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணணுமா? ஆனால் அங்கே கல்யாணமான பொண்ணை கூட காதலிக்கலாம் சார். இதெல்லாம் பாத்ரூம்னு ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. பார்க்காத ரூமுக்கு பேர் பாத்ரூம் பா சார். ஆனால் அங்கெல்லாம் என்னென்ன பாத் இருக்கு தெரியுமா? ஆயில் பாத் இருக்கு, சன் பாத் இருக்கு. நம்ம அக்கா மக்கள்லாம் காலையில் 8 மணிக்கு ஒரு கர்ச்சிப்பை 2ஆ கிழிச்சு ஜக 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 ஜகன்னு போவாங்க சார். அங்கே பிறந்து வாழ்க்கையை அனுபவிக்கணும் சார். இதெல்லாம் பாருங்க, நம்மெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு கல்யாணம் பண்ண முடியுது. அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க 2 கல்யாணம். 2 கல்யாணம் என்னன்னு கேட்குறீங்களா? 1 முதல் கல்யாணம், உயிரோடு இருந்தால் 60ஆம் கல்யாணம். ஆனால் அங்கே முந்தா நேற்று ஒரு பேப்பர் படித்தேன் சார். 86 வயசு கிழவன் தலையெல்லாம் ஆடுது, 76 கல்யாணம் பண்ணியிருக்கான். கொடுத்து வச்சவன் சார், கொடுத்து வச்சவன். பிறந்தா அடுத்த ஜென்மத்தில் அமெரிக்காவில் போய் பிறக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த கிழவனுக்கு பேரனா வச்சு பிறக்கணும். தம்பி ரமேஷ், வெளிநாட்டில் 75 கல்யாணம் பண்ணாலும் பிள்ளைய 4 தான் இருக்கேன்.
ஆனால் இங்கே ஒரு கல்யாணம் பண்ணாலே 2.5 டஜன் போயிடுது. அங்கெல்லாம் சிக்கலாக இருக்குது. என்னப்பா அங்கே போனால் நிறையா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், அங்கே போனால் அமெரிக்கான்ற இங்கே இந்தியாவில் இருந்தீங்கன்னா இந்திய கலாச்சாரம் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் கல்யாணம் பண்ணானா ஓம் பொண்டாட்டி இருப்பா. அங்கே கல்யாணம் பண்ணா ஓம் பொண்டாட்டி. ஃப்ரிட்ஜை திறந்தா நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கும்? மிஞ்சி போனால் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும், தண்ணி இருக்கும். ஆனால் அங்கெல்லாம் பாருங்க, ஃப்ரிட்ஜை திறந்தா பீர் இருக்கும், ஜின்னு இருக்கும். என்னமா வாழ்றான் பாருங்க சார். எங்கள் சித்தப்பா வீட்டில் 12 பிள்ளைய அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. பீரு கீர் இருக்குமான்னு டப்புன்னு கதவை திறந்தேன் பாருங்க, உள்ள கடைசி போய் படுத்திருந்தேன். எங்கள் சித்தப்பாவை கூப்பிட்டு கேட்டேன், என்ன சித்தப்பா ஃப்ரிட்ஜுக்குள்ளே கடைசி போய் படுத்திருக்கான்னு. அதை வேற முன்னலப்பா கெட்டு போவானான்னு உள்ளே வச்சிருக்கேன் அப்படின்னாரு. பேசாம உங்க சித்தப்பனை தூக்கி உள்ள வச்சிருந்தா பிரச்சனையா இருந்திருக்காது. அதனால் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா சார், பிறந்தா சார், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, ஆயா, பக்கத்து வீட்டு பாட்டி எல்லாரும் குடும்பத்தோட போய் அங்கே பிறக்கணும் சார். நான் சைட் அடிக்கிறேன் ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையும் அங்கே பிறக்கணும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் சார், அவன் அப்போ மட்டும் அங்கே பிறக்கக்கூடாது சார். சார் ஒரு நிமிஷம். அண்ணா, நீங்க அமெரிக்கால பிறந்தீங்கன்னா நீங்க வேணா ஜாலியா இருப்பீங்க. அமெரிக்கால இருக்கிற பூரா தொல்லை பிடிச்சி தானே அலைவியா? யார் நாசமா போனா என்ன, நான் ஜாலியாக இருந்தால் போதும் நினைக்கிறேன். நான் மட்டும் ஜாலியாக இருந்தால் போதுன்னு நினைக்கக்கூடிய ஒன்றை மாதிரி ஆள் இந்தியாவில் பிறக்காம அமெரிக்காவில் பிறக்கிறது நல்லது.